ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபிலிமி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2026 ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமாவாக இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற மைக்கேல். இந்த படம் மைக்கேல் ஜாக்சனுடைய சொந்த வாழ்க்கை வரலாறு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படத்துடைய கதைக்களம் 1966 ஆரம்பிக்குது. ஜாக்சன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அப்பா அம்மா, அவங்களுக்கு 5 பிள்ளைங்க. இதில் ஒரு பிள்ளை தான் நம்ம மைக்கேல், அதாவது நம்ம மைக்கேல் ஜாக்சன். இப்போ நம்ம மைக்கேல் ஜாக்சனுடைய அப்பா இருக்காருல்ல, அவர் த ஜாக்சன் 5 அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக்கல் பேண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாப்புல இவருடைய பிள்ளைகளையே எல்லாத்தையும் வச்சு. இதில் இந்த பேண்டில் லீட் சிங்கராக நம்ம மைக்கேல் ஜாக்சன் தான் இருக்கிறாரு. இப்போ இந்த பேண்டு அமெரிக்கா முழுக்க அங்கங்கே பல ஷோஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பேண்டுக்கான அந்த மரியாதை ஏறிக்கிட்டே வருது. ரசிகர்கள்கிட்ட இந்த பேண்டுக்கான வரவேற்பும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆனால் மைக்கேல் ஜாக்சனை பொறுத்தளவுக்கு இந்த பேண்டில் ரொம்ப நாள் என்னால் பண்ண முடியாது, நான் ஒரு சோலோ ஆர்டிஸ்டாக பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கால் எடுக்கிறாப்புல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பேண்டில் ஒரு லீட் சிங்கராக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி கிங் ஆஃப் பாப், அதாவது பாப் உலகின் முடிசூடா மன்னன் அப்படிங்கிற லெவலுக்கு கடைசியாக போனார் அப்படிங்கிறத பற்றி பேசினது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை ஜான் லோகன் அப்படிங்கிற நபர் எழுதி இதை ஆண்டோயின் ஃபியூகா அப்படிங்கிற நபர் தான் இயக்கியிருக்காப்புல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்கேல் ஜாக்சனுடைய சொந்த வாழ்க்கை வரலாறு தான் இந்த படமே. இது நம்ம படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் இந்த படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பயே அது மாட்டுக்கு மில்லியன் கணக்காக வியூஸ் பெருசாக போய் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு. படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் எல்லாரும் படத்துக்கு போனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கே கூட மைக்கேல் ஜாக்சன் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர், எந்த மாதிரி ஒரு என்டர்டைனர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் 80s 90s கிட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க, எங்ககிட்ட இருந்த அந்த ஒரு ஓட்ட டேப் ரிகார்டரை வச்சுக்கிட்டு அதில் ஆம்பிளிஃபயரை உள்ளே கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கரை வச்சு சும்மா பேடு, த்ரில்லர், டேஞ்சரஸ்னு சொல்லி சும்மா போட்டு தெரிக்க விடுவோம். வீட்டில் நம்மளை காரி துப்பாதான் எவனுமே கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும் நம்மளை குலைச்சி காரி துப்புவான். ஆனாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் நாங்கள் மாட்டுக்கு போட்டு சும்மா பொழந்து விடுவோம் சவுண்டை. அந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிறவர் வெறும் என்டர்டெய்னர் மட்டும் கிடையாது, அந்த அளவுக்கு 80s 90s கிட்ஸை இன்ஸ்பயர் பண்ண ஒரு நபர். மைக்கேல் பாட்டுனா அந்த கொண்டாட்டமே வேற, ஒண்ணுமே இல்லை. மனசுல கை வச்சு பல பேர் யோசிச்சு பாருங்களேன், ஆட நமக்கு டான்ஸே வராதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆடுறோமோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனா மைக்கேல் ஜாக்சனுடைய அந்த மூன் வாக்க ரூமுக்குள்ள தனியாவது சும்மா இப்படி இப்படி நடந்து பார்க்காத நபரே 80s கிட்ஸ்ல இருக்க மாட்டாங்க, 90s கிட்ஸ்ல இருக்க மாட்டாங்க. இது நிச்சயமாக அவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஏன்னா அப்படி பெரிய நம்மளை இன்ஸ்பயர் பண்ண ஒரு நபர் தான் மைக்கேல். அதுக்கான எதிர்பார்ப்பு தான் இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறே படமாக வருது. அப்படிங்கும்போது இல்லைங்க, எப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதுலேயும் குறிப்பாக மைக்கேல் மாதிரி ஒரு ஃபினாமினல் என்டர்டெய்னரை ரிப்ளிகேட் பண்ண முடியுமா இன்னொரு நபர் ஸ்க்ரீனில் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குதா இல்லையா? ட்ரெய்லர்லேயே இல்லைங்க பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல அந்த பயபில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டாப்புல ஜாஃபர் ஜாக்சன், அதாவது மைக்கேல் ஜாக்சனுடைய அண்ணன் பையன். ஆனால் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் இப்போ சொன்ன மாதிரி மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே நடை, உடை, பாவனை, பாடி லாங்குவேஜ், அந்த வாய்ஸ், அந்த ஸ்மைலு, அவர் சின்ன சின்னதாக வர்ற அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன்னு சொல்லி இதெல்லாம் தாண்டி அவருடைய டான்ஸு, அந்த மூமெண்ட்ஸு, அதில் இருக்கக்கூடிய அந்த பேஸு, இதெல்லாம் பிக்கப் பண்ணி ஒருத்தர் ஸ்டேஜில் திருப்பி அந்த மைக்கேல் ஆடின அந்த டான்ஸு, அந்த மோடு, அந்த பாட்டு, இது எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சான்ஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். அதெல்லாம் அப்படி வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எனக்கு தான் இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு ஃபினாமினலாக திருப்பி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காப்புல ஜாஃபர் ஜாக்சனு. வருஷக்கணக்கான உழைப்பு, அவ்வளவு ரிஹர்சல்ஸ், அந்த அளவுக்கு ட்ரைனிங். ஏன்னா சித்தப்பா மாதிரி அப்படியே கொண்டு வரணும், ஒரு பிசுறு தட்டக்கூடாது ஒரு இடத்துல. இந்த படத்திலேயே கூட மைக்கேல் உண்மையாக ஸ்டேஜில் பண்ண பல பாடல்கள் அது எல்லாத்தையும் இவங்க திருப்பி ஸ்க்ரீனில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பில்லி ஜீன் அவங்க ரீக்ரியேட் பண்ண விதமே வேற. அதுலேயும் அந்த மூன் வாக்க சும்மா பிச்சு படம் எடுத்துட்டானுங்க, வேற மாதிரி இருந்தது. அட்டகாசமான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி பாடல்களை தியேட்டரில் பார்க்குறதுங்கிறதே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு செம்மையாக பண்ணியிருந்தாங்க இவங்க ரீக்ரியேட் பண்ண விஷயங்களை. ஜாஃபர் ஜாக்சன் உயிரை விட்டு மனுஷன் நடிச்சிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரியே இதில் ஜூலியானோ க்ரூ வால்டி அப்படிங்கிற நபர் தான் ஒரு குட்டி பையன். அந்த பையன் தான் சின்ன வயசு மைக்கேல் ஜாக்சனாக பண்ண ஒரு பையன். அந்த பையனுமே ஏன்னா அந்த வயசு 8 வயசு அந்த 10 வயசுக்குள்ளலாம் மைக்கேல் ஜாக்சன் லீட் சிங்கராக மட்டும் இருந்த ஒரு நபர். அப்போ அவர் என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணுவார், என்ன மாதிரிலாம் வந்து பண்ணுவாருங்கிறதையும் அந்த குட்டி பையன் ரொம்ப சூப்பராக கொண்டு வந்தாப்புல ஸ்க்ரீனில். இதுபோக மைக்கேல் ஜாக்சனுடைய அப்பாவாக அந்த கதாபாத்திரத்தை பண்ண கோல்மன் டாபிங்கோவாகட்டும், அம்மாவாக பண்ண நியா லாங் அவங்களாகட்டும், மைல்ஸ் டெல்லர் ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருந்தார். எல்லாருமே இதெல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்கள். எல்லாரும் அவங்கவங்க அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ ஃபினாமினலாக ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் கண்டிப்பாக ஜாஃபர் ஜாக்சன் தான் வேற விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அப்படியே மைக்கேலாக மாறி ஸ்க்ரீனில் நின்றுருக்காரு அந்த மனுஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஒரே ஒரு உண்மை என்ன அப்படின்னா, எல்லாமே ஓகே,
ஆனாலும் ஈவன் அந்த பில்லி ஜீன் சாங்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட தியேட்டரில் பார்க்கும்போது அப்படியே பண்ணுறாரு இல்லைங்க அந்த மனுஷன் அப்படின்னு தோண வச்சா கூட மைக்கிளுடைய ஸ்பீடு அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1% கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஜாஃபருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது மைக்கேல் ஜாக்சனுடைய வெறித்தனமான ஃபேன்ஸுக்கு ஈஸியாக அவங்களால அதை கிராப் பண்ண முடியும். எதுக்கு நீங்கள் இன்னொரு தடவை வேணா அதை பாருங்க. சூப்பராக பண்ணியிருந்தாரு. பட் 99% மேட்ச் பண்ணிட்டாரு, 1% கொஞ்சம் விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். டெக்னிக்கலி செம்மையாக கொண்டு வந்தாங்க, மேக்கிங்காக அட்டகாசம் அதகலப்படுத்தியிருந்தாங்க. இந்த படத்தை ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா எப்படி சொல்லப்படுமோ அப்படித்தான் சொல்லப்பட்டிருந்தது இந்த படம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதாகத்தான் எனக்கு படம் பார்க்கும்போது முடியும் போது ஒரு ஃபீல் வந்தது. முதல்ல இந்த படம் ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா, அதுவும் யாரை பற்றி இந்த கதை பேசிச்சோ அந்த நபர் இப்போ உயிரோட கிடையாது. 2009 மைக்கேல் ஜாக்சன் இறந்துட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு கதையை சின்ன வயசுலேருந்து அவங்க குடும்பம் எப்படி இருந்தது, அந்த ஜாக்சன் 5ங்கிற அந்த பேண்ட் எப்படி ஆரம்பித்தாங்க, எப்படி அடுத்து வந்து அமெரிக்கா ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கதையை எடுத்தால் அதை ப்ராப்பராக நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். மைக்கேல் ஜாக்சனுக்கு என்ன ஆச்சுங்கிறது நடந்தே இப்போ 15-16 வருஷம் தாண்டி போயிடுச்சு இல்லையா. அப்போ கடைசி வரைக்கும் அவருக்கு என்ன நடந்துச்சுங்கிறது நீங்கள் காமிச்சிருக்கணும் இல்லையா. அதெல்லாம் கிடையாது. இவங்க மாட்டுக்கு ஒரு 3-4 ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் போயிட்டு டு பி கன்யூங்கிற மாதிரி அப்படியே முடிச்சு விட்டாங்க. என்னங்க இது பாதி படம் பார்த்துட்டு இருக்கும்போதே க்ளோஸ் ஆன மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இந்த படத்தை அவங்க ப்ராப்பராக ஃபினிஷே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்படி ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்தில். இன்னொரு பக்கம் பொதுவாகவே இப்போ மைக்கேல் ஜாக்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளவே வாழ்ந்த ஒரு என்டர்டெய்னர். என்ன பாசிட்டிவாக மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இன்னொரு நபர் ஆகவே முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவரை சுற்றி அப்பப்போ ஒரு சில அலிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தது. அது எதையுமே அவங்க படத்தில் பேசவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அதை இன்னொரு அதர் சைட் ஆஃப் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையோ பொய்யோ அது வேற மேட்ரு. ஆனால் இப்படியெல்லாம் இருந்ததுங்க அப்படிங்கிறதையும் இன்னொரு பக்கம் அவங்க செட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா ஜாக்சன் ஃபேமிலியை அப்புறம் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு இருக்கும். அதனால அந்த வம்பே வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க மாட்டுக்கு அந்த சைடே போகல. ஒரு சைடு மட்டும் அவர் ஒரு என்டர்டெய்னராக எப்படியெல்லாம் மக்களை மகிழ்விச்சார் அப்படிங்கிற இந்த ஒரு சைடை மட்டும்தான் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இதுவும் எனக்கு என்னங்க ஒன் சைடாகவே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. இது உங்களுக்கு தோணலாம் படம் பார்த்து முடியும் போது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே இப்போ இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. மைக்கேல் கொடுத்த அந்த நாஸ்டால்ஜிக் ஃபீலை அப்போ நாங்கள் என்ஜாய் பண்ண அந்த மொமெண்ட்டை திருப்பியும் ஒரு தடவை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணுங்க அப்படிங்கிறதுக்காக போகிறதா இருந்தால் நீங்கள் போகலாமே தவிர ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா இது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வேர் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா ஒன்று நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். அந்த படம்லாம் பாருங்கள் வேற லெவலில் ஃபினாமினலாக தட்டி தூக்கியிருப்பாங்க. 2023 வெளியான ஏர் அந்த படத்தையும் பாருங்கள். மைக்கேல் ஜோர்டானுடைய ஒரு உண்மை கதையை தெளிவி அது ஒரு படமாக வரும். அந்த படமாகட்டும். அதே மாதிரியே வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்திருக்கும். வீனஸ் வில்லியம்ஸையும் செரினா வில்லியம்ஸையும் எப்படி அவருடைய அப்பாவான அவங்க 2 பேருடைய அப்பாவான வில்லியம்ஸ் வந்து இவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் பிளேயராக ஆக்கினாரு அப்படிங்கிறத பற்றி பேசின ஒரு படம் அது. அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த படம் அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேசியெல்லாம் இவங்க பண்ணலை. பல விஷயங்களை இவங்களுக்கு எது வந்து ஈஸியாக படுதோ எது பிரச்சனை வராமல் பண்ண முடியுமோ அதெல்லாம் மட்டும் சேர்த்து பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஸ்டில் மைக்கேல் ஜாக்சனுடைய ஃபேனாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தியேட்டரில் போய். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.